படிவங்களுமா. இது வரைக்கும் நம்ம அளவியல் அதாவது மென்சுரேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 7 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த 7 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அளவியல் மென்சுரேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதங்க பாருங்கள், அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம அதில் மாடல் 11 ஓகேங்களா. ஸோ 8வது வீடியோ பார்க்க போகிறோம். மாடல் 11 8th புக்கில் சாப்டர் 2ல் இருக்க கூட்டு வடிவங்கள் சம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா, வட்டத்தோட பகுதிகளை யூஸ் பண்ணி கூட்டு வடிவங்கள் இருந்தது அப்படின்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அதோட பரப்பளவு சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். பார்க்கலாமா. பாருங்கள், எடுத்துக்காட்டு 2.6 படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டாங்க, இதோட சுற்றளவும் பரப்பளவும் கேட்குறாங்க. ஓகேங்களா. சுற்றளவுன்னா என்ன, இந்த சுற்றி வர்ற வேல்யூஸை கூட்டினா சுற்றளவு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சுற்றளவு வேணும்னா நமக்கு என்ன தெரியணும், இந்த வேல்யூஸ் ஓகேங்களா, இந்த வில்லோட நீளம், அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் வில்லோட நீளம், இதெல்லாமே தெரியணும். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ உள்ளே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சதுரம். ஓகேங்களா. அப்போ ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 சென்டிமீட்டர் தான். ஓகேங்களா. இந்த வேல்யூஸ் பாருங்கள், இது வந்து சதுரத்தோட பக்கம் தான். ஆனால் இந்த வட்டம் இருக்கு இல்லையா, கால் வட்டம், இந்த கால் வட்டத்தோட ரேடியஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு வட்டத்தோட ரேடியஸ் தான் வந்து 3.5. அப்போது இந்த இடத்துல கால் வட்டம் அப்படிங்கிறதால இந்த சைடு வர்றதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரேடியஸ் தான். ஓகேங்களா. ஒரு கால் வட்டம் இருக்குது அப்படின்னா ஓகேங்களா, கால் வட்டம் இருக்குன்னா இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ். ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் கம்பல்சரி அதே வேல்யூ தான் இருக்கும். அப்போது இதுவும் 3.5 தான். ஓகேங்களா. இதுவும் 3.5 தான், இதுவும் 3.5 தான். இப்போ நமக்கு என்ன வேணும், இந்த வில்லோட நீளம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. அதாவது கால்வட்ட வில்லின் நீளம் இது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சுற்றி வர்றதை கூட்டினா தெரிஞ்சிடும். பாருங்கள், ஒரு கால்வட்டத்தோட வில்லின் நீளம் தெரிஞ்சது அப்படின்னா அதை 4ஆல் பெருக்கினாலே மற்றது எல்லாமே கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரே அளவு தான். ஓகேங்களா. அப்போ ரேடியஸ் அளவு 1ங்கும் போது அந்த வட்டத்தோட வில்லோட நீளமும் 1ஆ தான் இருக்கும். பாருங்கள் என்ன வரும், இப்போ 4ல் இது வந்து கால்வட்டம். ஸோ 4ல் ஒரு பகுதி ஓகேங்களா இன்ட்டு 2πr. புரியுதுங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பட்ட ஃபார்முலா அதே மாதிரி தான், 4ல் ஒரு பகுதி இன்ட்டு சுற்றளவு. சுற்றளவுனா என்ன, 2πr. இதை அடிச்சோன்னா என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு பைக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 22/7ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. R பார்த்தீங்கன்னா 3.5. ஓகேங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் 2ஆல் அடித்தா இது 11. இப்போ 11/7 இன்ட்டு 3.5 நம்ம பின்னமாக எழுதணும் அப்படின்னா அங்கே இருக்க வேல்யூஸ் அப்படியே எழுதி டிவைடட் பை போட்டு ஓகேங்களா, புள்ளிக்கு 1, புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0, ஒரு ஸ்தானம் தான் இருக்குது, ஒரு 0. ஓகேங்களா. ஓகே, இப்போ இதை அடித்தா என்ன வரும், 5ன்னு கிடைக்கும். 7 5 35. இப்போ 55 டிவைடட் பை 10ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த பின்னத்தை நம்ம தசம நம்பராக மாற்றணும். எப்படி மாற்றலாம், மேலே இருக்க வேல்யூஸை அப்படியே எழுதுங்க, கீழே 10ன்னு இருக்கா, எத்தனை 0 இருக்கோ 10 100 1000 இருந்ததுன்னா எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்தானம் பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். பாருங்கள் 1 தான் இருக்குது. ஸோ ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சுன்னா 5.5. அப்போ 5.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால்வட்டத்துக்கானது தான். ஓகேங்களா. இதை வந்து நம்ம 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ இந்த கால்வட்டத்துக்கான வில்லின் நீளம் பார்த்தீங்கன்னா 5.5, இதுவும் 5.5, இதுவும் 5.5, இதுவும் 5.5. ஸோ சுற்றளவுன்னு என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் அப்படியே கூட்டணும். கூட்டலாமா. பாருங்கள் என்ன வரும், சுற்றளவு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, 3.5ங்கிறது 4 டைம் வருதா. பாருங்கள் 3.5 3.5 3.5 3.5 வெளியே மட்டும்தான் பார்க்கணும். அப்போ 3.5ங்கிறது 4 டைம் வருது. ஸோ நான் என்ன பண்ணணும், 3.5 + 3.5 + 3.5 + 3.5ன்னு 4 டைம் போகிறதுக்கு பதிலாக நான் 4ஆல் பெருக்கியிருக்கேன். அதே மாதிரி 5.5ங்கிறதும் 4 டைம் வருது. ஸோ 4ஆல் நான் பெருக்கிக்கிறேன். இப்போ இதை ஈஸியாக போட்டுக்கலாம். பாருங்கள் 35 4ஆல் பெருக்கினா என்ன வரும், 20 மீதி 2
12 14ன்னு கிடைக்கும். இங்கே புள்ளி இருக்குது. ஸோ கடைசியிலேருந்து ஒரு ஸ்தானம் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சோன்னா 0 மட்டும் 14.0ன்னு வரும். புள்ளிக்கு அப்புறம் 0 மட்டும் இருந்ததுன்னா அதை விட்டுறலாம். ஓகேங்களா? அப்போ 14 + 55 × 4 220ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துலையும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்குது. ஸோ எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ புள்ளிக்கு அப்புறம் 0 மட்டும் இருந்ததுன்னா அதை விட்டுடலாம். +22 இதை கூட்டினா என்ன வரும்? 36 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த உருவத்தோட ஓகேங்களா இந்த படத்தில் இருக்க இமேஜோட சுற்றளவு என்ன? 36 சென்டிமீட்டர். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பளவுனா என்ன? இங்கே ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாத்தோட பரப்பளவு. ஓகேங்களா? ஃபுல்லாக எல்லாம் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சதுரத்தோட பரப்பளவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அது கூட 4 கால்வட்டத்தோட பரப்பளவை கூட்டிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? பரப்பளவு சதுரத்தின் பரப்பு +4 × கால்வட்டத்தின் பரப்பு. ஸோ 4 டைம் நான் கூட்டுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன்? 4 × ஒரு கால்வட்டத்தோட பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ சதுரத்தோட பரப்பளவுனா என்ன? பக்கம் × பக்கம். பக்கம் பார்த்தீங்கன்னா 3.5 × 3.5. ஓகேங்களா? ஸோ கால்வட்டத்தோட பரப்பளவு தெரியணும். +4 × ஸோ கால்வட்டத்தோட பரப்பளவு நம்ம எப்படி போடுவோம்? 4ல் ஒரு பாகம். ஓகேங்களா? πr². ஸோ 3.5 × 3.5 35² வரும். ஸோ 1225ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல ரெண்டு இருக்கா? ஒரு ஸ்தானம், இங்கே ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம். அப்போ பின்னாடி இருந்து 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா 12.25ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் 4 கேன்சல் ஆயிரும். பைக்கு வேல்யூ 22/7. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 3.5. அப்போ 3.5 × 3.5. ஓகேங்களா? ஓகே. இப்போ 12.25 ப்ளஸ் இப்போ 7ஆல் அடிக்கலாம். பாருங்கள், இதை 7ஆல் அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை டைம் கிடைக்கும்? 0.5ன்னு கிடைக்கும். 35 7ஆல் அடித்தா 5. ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வைக்கும்போது என்ன ஆகிடும்? 0.5ன்னு ஆயிரும். மீதி என்ன இருக்குது? 22 × 0.5 × 3.5 பெருக்கலாமா? இப்போ 22 5ஆல் பெருக்குங்க, என்ன வரும்? 10 மீதி 1 11 110ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ புள்ளி வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ முன்னாடி வச்சுன்னா 0 மட்டும் வருமா? அதை விட்டுடலாம். அப்போ 11ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 11 × 3.5. ஸோ 35ஆல் பெருக்கும்போது 385ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 38.5ன்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது? 38.5. நீங்களும் ஒரு டைம் பெருக்கி பாருங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இதை கூட்டணும். எப்படி கூட்டலாம்? புள்ளிக்கு நேராக அப்படியே கீழே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். 5 7 10 மீதி 1 5. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 50.75 சென்டிமீட்டர்². ஓகேங்களா? ஸோ வந்து என்ன கிடைக்குது? பரப்பளவு 50.75 சென்டிமீட்டர்². நமக்கு தெரிஞ்ச பரப்பளவு ஃபுல்லாக தான் கேட்குறாங்க. அப்போது நமக்கு தெரிஞ்ச ஷேப்போட பரப்பளவை தனித்தனியாக கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? சுற்றளவு அப்படின்னா வெளியே இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே கூட்டணும். சப்போஸ் வெளியே வேல்யூஸ் கொடுக்கல அப்படின்னா அதோட வேல்யூஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது எல்லாமே கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கால்வட்டம் எல்லாமே ஒரே அளவு அப்படிங்கிறதால 4 × ஒரு கால்வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு போட்டுட்டேன். ஒருவேளை ஒவ்வொன்றும் வேற வேற இருந்ததுன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டணும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நிசாவின் சாவி கொத்தானது 5 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்துடன் ஒரு சமபக்க முக்கோணத்தையும் ஒரு அரைவட்டத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் பக்க அளவு இருக்க ஒரு சதுரத்துக்கு ஒரு சைடு வந்து சமபக்க முக்கோணமும் இன்னொரு சைடு அரைவட்டமும் இருக்க மாதிரி ஒரு சாவி கொத்தோட ஷேப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட பரப்பளவுன்னு என்ன உள்ளே வர்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும்? அப்போ சதுரத்தோட பரப்பளவு, முக்கோணத்தோட பரப்பளவு, அரைவட்டத்தின் பரப்பளவு இது எல்லாமே கண்டுபிடிச்சி 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா இந்த உருவத்தோட பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ சதுரத்தோட பரப்பளவு பக்கம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் சமம் தான். ஓகேங்களா? அப்போ 4 பக்கமும்
பக்கமும் 5 5ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல அரைவட்டத்தோட விட்டம் இந்த இடத்துல 5ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல சமபக்க முக்கோணம்னு சொல்லிட்டாங்க. ஸோ கீழே இருக்க பக்கம் 5 அப்படின்னா 2 சைடும் 5 தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த சாவிக்கத்தோட பரப்பளவு. பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா சதுரத்தின் பரப்பு பிளஸ் சமபக்க முக்கோணத்தின் பரப்பு பிளஸ் என்ன அரைவட்டத்தின் பரப்பு. இந்த மூணையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கூட்டினோன்னா நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, சதுரத்தோட பரப்பளவு அப்படின்னா என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம். இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு வேணும். ஓகேங்களா? நார்மலாக வந்து முக்கோணத்தோட பரப்பளவு என்ன? ½ இன்ட்டு BH. கரெக்டா? ஸோ பிங்கிறது அடிப்பக்கம், ஹெச்ங்கிறது உயரம். ஸோ உயரம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த முக்கோணமாக இருந்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஃபார்முலா வச்சு. ஓகேங்களா? சப்போஸ் உயரம் கொடுக்காம பக்கத்தோட வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த இடத்துல 3 பக்கத்தோட வேல்யூஸும் இருக்குது. பக்கத்தோட வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹெரான் சூத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். அந்த ஃபார்முலா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா 9th புக்கு பேஜ் நம்பர் 264 சாப்டர் 7ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெரான் சூத்திரம் சொல்லி போட்டிருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? நார்மலாக எந்த ஒரு முக்கோணமாக இருந்தாலும் சரி, அதோட உயரம் கொடுக்காம பக்கங்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி ABC இந்த மாதிரி பக்கங்கள் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் S இன்ட்டு S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் C இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த இடத்துல S எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா சுற்றளவில் பாதி. சுற்றளவுனா என்ன? எல்லாத்தையும் கூட்டணும், பக்கத்தோட அளவை கூட்டி டிவைடட் பை 2 போடணும். ஓகேங்களா? சுற்றளவில் பாதி. ஸோ இந்த இடத்துல என்ன பரப்பளவு யூஸ் பண்ணிக்கணும்? ஃபார்முலா இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதுவே எல்லா பக்கமும் சேமாக இருந்தது அப்படின்னா இது வந்து எந்த வேல்யூ வேணால் இருக்கலாம். ஒருவேளை சமபக்க முக்கோணம்னா என்ன அர்த்தம்? ABC இந்த 3மே ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ 3மே என்னன்னு எடுத்துக்கிறேன்? நான் A அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா S = A + A டிவைடட் பை 2 3A/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஃபார்முலா எந்த மாதிரி மாறும் அப்படின்னா √3A² அப்படின்னு இந்த ஃபார்முலா மாறும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். எஸ்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் இங்கே இருக்கு இல்லையா 3A/2னும் இந்த இடத்துல ABC 3க்குமே ஏஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் ஃபைனலாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு √3 × A²/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும்? உயரம் கொடுக்காம பக்கத்தோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி போடணும் பரப்பளவுக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம சமபக்க முக்கோணம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ ப்ளஸ் √3A² அப்படிங்கிறது என்ன? பக்கத்தோட வேல்யூ தான். ஸோ பக்கம் ஸ்கொயர் டிவைடட் பை 4 ப்ளஸ் அரைவட்டத்தின் பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ நார்மலாக வட்டத்தோட பரப்பளவு என்ன? πr². ஓகேங்களா? அப்போ அரைவட்டத்தின் பரப்பளவு என்னவா இருக்கும்? அந்த வட்டத்தை 2ஆக பிரிச்சிடறோம் சமபாகமாக. 2 பாகத்தில் 1 பாகம் πr². ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல D வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு D தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 5. அப்போ R என்னவா இருக்கும்? D/2 5/2 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், பக்கம் என்ன? 5 × 5 ப்ளஸ் √3 × 5² டிவைடட் பை 4 ப்ளஸ் 1/2 இன்ட்டு பைக்கு வேல்யூ என்ன? 3.14 இன்ட்டு R². அப்போ 5/2 இன்ட்டு 5/2. ஸோ சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், 5 5 25. √3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க? 1.732. அப்போ 1.732 இன்ட்டு 25 டிவைடட் பை 4 ப்ளஸ் இது என்ன ஆகும்? 3.14 இன்ட்டு 25
8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குது? 25 இருக்கா? வெளியே எடுத்துருங்க. 25 எடுத்திங்கன்னா என்ன வரும்? 1 + 1.732 + 3.14/8ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல கீழே எல்லாமே ஒரே வேல்யூஸ் வர்ற மாதிரி எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சியும் போட்டுக்கலாம். பாருங்கள், அடித்து போடலாமா? அடித்து போட்டால் என்ன வரும்? 2ஆல் அடித்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும்? 8 2 16, மீதி 1, 6 2 12, மீதி 1, 6 2 12. அப்போ 0.866ன்னு கிடைக்கும். மறுபடியும் 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 0.433ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது 2ஆல் அடிச்சுன்னா இது 4, இதை 2ஆல் அடிச்சு அப்படின்னா 1 2 2, மீதி 1, I 2 10, 7 2 14. ஸோ 1.57/4ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 25 இன்ட்டு இது என்ன ஆகும்? 1 + 0.433. அப்போ 1.433 + 1.57/4ன்னு இருக்கும். அப்போ 157 என்ன பண்ணிக்கணும்? நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம் வரும்? 3 12, மீதி 3, இந்த 7 கீழே வந்துடும். எத்தனை டைம் வரும்? 9 9 36, மீதி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா 2 8, மீதி 2, புள்ளி இருக்கிறதால மறுபடியும் 0 சேர்த்திக்கலாம். அப்போ 5 20ன்னு வந்துடும். ஸோ 0 வந்துடும். ஓகேங்களா? அப்போ இதை அடிச்சோன்னா என்ன கிடைக்குது நமக்கு? 2 ஸ்தானம் தள்ளி வருதா? ஸோ ஆல்ரெடி 2 ஸ்தானம் இருக்குது. அப்போ முன்னாடி புள்ளி வச்சுக்கலாம். 0.3925. இதை கூட்டினா என்ன வரும்? 1.433, 0.3925. 5 5 12, மீதி 1, 8 1. அப்போ 1.8255ன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூஸை 25ஆல் பெருக்கணும். பெருக்கலாமா? 1.8255 இன்ட்டு 25. புள்ளியை கடைசியாக வச்சுக்கலாம். 25ஆல் போட்டோன்னா 5 25, மீதி 2, 25 27, மீதி 2, 10 12, மீதி 1, 40 41, மீதி 4, 5 9. 2ஆல் போட்டோன்னா 10, மீதி 1, 11, மீதி 1, 4 5, 16, மீதி 1, 2 3. அப்போது 5 7 3 6, 15, மீதி 1 4. ஸோ என்ன வரும் இந்த ஆன்சர்? 4 5 6 3 7 5ன்னு கிடைக்குது. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 4 ஸ்தானம் தள்ளி. அப்போ பின்னாடி இருந்து 1 2 3 4. ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கிது? 45.676375. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2 தசம திருத்தமாக மாற்றிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 45.6. இந்த இடத்துல 3 இருக்கா? 3க்கு அப்புறம் வந்து 5க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே இருக்கா? அப்போ இது கூட ஒன்றை கூட்டிக்கோங்க. அப்போ 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? 45.64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி டெசிமலில் இருந்ததுன்னா கூட்டும் போதும் பெருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிவைட் பண்ணும்போதும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஸோ எந்த வேல்யூஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்படியே புள்ளியை விட்டுட்டு மீதியை பண்ணுங்கள். ஓகேங்களா? பெருக்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வகுக்கிறதா இருந்தாலும் சரி, புள்ளியை விட்டுட்டு செஞ்சுட்டு கடைசியாக புள்ளியை சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து தசமத்தில் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம வந்து பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தசமத்தை எப்படி கூட்டலாம், கழிக்கலாம், அதுக்கப்புறம் வகுக்கலாம், பெருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்பீடாக போயிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களே போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆன்சர் என்ன கிடைக்குது? 45.64. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். தசமத்தில் கரெக்டாக போடணும். அதுபோக சமபக்க முக்கோணத்துக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு 3 மடிப்பு அழைப்பிதழ் அட்டையானது படத்தில் உள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது. அதன் பரப்பளவை காண்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மடிப்பு வர்ற மாதிரி அழைப்பிதழ் இருக்கா? அதை பார்த்தீங்க அப்படின்னா அதோட அளவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 16 8 8 5ன்னு அளவுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட பரப்பளவு உள்ளே இருக்க பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 2 டைப்பில் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 டைப்பாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் பாருங்கள் போடுறேன். இந்த போர்ஷனை ஒரு பரப்பளவாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம்
இந்த போர்ஷனை ஒரு பரப்பளவாக எடுத்துட்டு ரெண்டையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டினா நமக்கு இதோட பரப்பளவு கிடைச்சிரும். இது என்ன? சரிவகம். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா சரிவகம். ஸோ சரிவகத்தோட பரப்பளவு. இது பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகம். ஸோ செவ்வகத்தோட பரப்பளவு. இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சி கூட்டினீங்கன்னா அதோட பரப்பளவு கிடைச்சிரும். இன்னொரு டைப்பில் எப்படி போடலாம் அப்படின்னா இது அப்படியே ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம், ஒரு செவ்வகமாக மாற்றிக்கலாம். இதை ஒரு செவ்வகமாக மாற்றிட்டு செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணம் தானே, செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? ஸோ செங்கோண முக்கோணத்தோட வேல்யூஸை பரப்பளவு கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு டைப்பில் போடலாம். ரெண்டையுமே நான் போடுறேன். உங்களுக்கு எது ஈஸியோ எது சீக்கிரமாக வருதோ அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சரிவகம், இதாவது இந்த வேல்யூஸை போடணும். இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 8 + 8, அப்போ இது 16 ஆகும். ஓகேங்களா? ஒன்றை மட்டும் எடுக்கக்கூடாது, இது ஃபுல்லாகவே எடுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு உயரம் வேணும்னா இது எடுத்தால் தான் உயரம் தெரியும், இதுக்கான உயரம் நமக்கு தெரியாது. அதனால் ஃபுல்லாக ஒரு சரிவகமாக எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூஸ் 16, இது பார்த்தீங்கன்னா 5, இது பார்த்தீங்கன்னா 16. ஸோ இதுதான் வந்து ஹெச் உயரம். இது வந்து ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஓகேங்களா? ஸோ சரிவகத்தோட பரப்பளவு நம்ம எப்படி போடுவோம், டைப் 1ன்னு போடுறேன் பாருங்க. சரிவகத்தின் பரப்பு + செவ்வகத்தின் பரப்பு, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ சரிவகத்தோட பரப்புக்கு எப்படி போடுவோம், 1/2 × a + b, அந்த ரெண்டு பக்கத்தையும் கூட்டி அந்த உயரத்தை வச்சு பெருக்கிடும். ஓகேங்களா? ஸோ எப்படி போடுவோம், ரெண்டு பக்கத்தையும் கூட்டி உயரத்தை வச்சு பெருக்கி அதை 2ஆல் வகுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. செவ்வகத்தோட பரப்பளவு நீளம் × அகலம். இதை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பக்கம் என்ன கண்டுபிடிச்சோம், 16 1, 5 ஒரு பக்கம் இன்ட்டு உயரம் என்ன, உயரம்னா இதுதான் உயரம். கரெக்டாக? இதுதான் உயரம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 16 ப்ளஸ் L × B, செவ்வகத்தோட பரப்பளவு வேணும். ஸோ L பார்த்தீங்கன்னா 16, B பார்த்தீங்கன்னா 8. ஸோ 16 8. ஓகேங்களா? ஸோ அப்போது 16 × 8 இதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணால் போதும். பாருங்கள், 2ஆல் அடித்தா இது 8, இதை கூட்டினீங்கன்னா 21 × 8 ப்ளஸ் 16 × 8. ஸோ 21 × 8 பெருக்குனா என்ன வரும், 168 ப்ளஸ் 16 × 8, 8 48, மீதி 4, 8 12, 128. ஸோ இதை கூட்டினா என்ன வரும், 16 மீதி 1 9 2, அப்போ 296 cm². ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், டைப் 1, அதாவது ஒன்று சரிவகமாகவும் ஒன்று செவ்வகமாகவும் வச்சு ரெண்டையோட பரப்பளவு கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டிட்டோம். ஓகேங்களா? டைப் 2 எப்படி போடலான்னு சொன்னேன், டைப் 2 இதை ஹோலாக ஒரு செவ்வகமாக நினச்சிக்கிட்டு, ஓகேங்களா, என்ன பண்ணணும், இதை ஹோலாக ஒரு செவ்வகமாக நினச்சிட்டு இது வந்து நீளம். அப்போ 8 + 8 + 8 என்ன வரும், 24 cm நீளம். அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 16 cm. இதிலிருந்து இந்த செங்கோண முக்கோணத்தை கழிக்கணும்னு சொன்னேன். செங்கோண முக்கோணத்தோட அளவுகள் நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து ஹெச், இது வந்து பி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆனால் அளவு தெரியணும். இதோட அளவு என்ன, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும். அப்போ 8 + 8 என்ன வரும், நமக்கு 16ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வேல்யூஸும் இதுவும் ஈக்குவல். அப்போ 8 + 8 16ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸும் இதுவும் ஈக்குவல், ரெண்டுமே செவ்வகம் தானே. அப்போது இந்த வேல்யூஸும் இதுவும் ஈக்குவல். பார்த்தீங்க அப்படின்னா 16, இங்கே 5 இருக்குது. அப்போ 16ல் இருந்து 5 கழிச்சா மீதி வர வேல்யூஸ் இந்த வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து 11, இன்னொன்று வந்து 16. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், வெளிச்செவ்வகத்தின் பரப்பளவு வெளிச்செவ்வகத்தின் பரப்பு மைனஸ் செங்கோண முக்கோணத்தின் பரப்பு. ஸோ வெளிச்செவ்வகத்தோட பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போம், L × B மைனஸ் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு உயரம் நமக்கு தெரியும். அப்போ 1/2 × BH. ஸோ L என்ன இந்த இடத்துல, 8 + 8 + 8 24 இன்ட்டு B பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் 1/2 B என்ன, 16லேருந்து 5 போச்சு அப்படின்னா 11 இன்ட்டு H பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான், 8 + 8 16.
இதை கண்டுபிடிச்சா போதும். பாருங்கள், இதை அடித்தா 8ன்னு ஆயிரும். இதை பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும்? 24 × 16. 6னா 24, மீதி 2, 12, 14, 4, 2. அப்போ 4, 8, 3. 384 மைனஸ் என்ன கிடைக்குது? 8, 88. ஸோ 88 கழிங்க. 384லேருந்து 88 கழிச்சிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 14ன்னு ஆயிரும். ஸோ 6, இங்கே வந்து 7ன்னு வந்துடும், 9, 2. ஸோ 296 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 2ல் எந்த மாதிரி வேணால் நம்ம போடலாம், சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஒரு சம்ம நான் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் போடணுங்கிறது கிடையாது. கூட்டு வடிவத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் நல்லா தெரியுதோ அதை வச்சு கூட உங்களால் சம் போட முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து எந்த ஷேப்போட பரப்பளவு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அதை வச்சு இன்னொன்று கழிக்கிறதா கூட்டுறதான்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இதையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சோம், ரெண்டையும் கூட்டணும். இந்த இடத்துல ஹோலாக ஒன்றை வச்சு இதை கழிச்சிட்டோம், இந்த பார்ட்டை மட்டும் கழிச்சிட்டோம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சம்மை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? எந்த ஷேப்பை எடுத்து நம்ம எப்படி கூட்டலாம் இல்லைனா எப்படி கழிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தெளிவாக பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்க, 10 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய சதுரத்தில் படத்தில் உள்ளவாறு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. ஸோ இந்த மாதிரி சதுரம் இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த நிழல் இட்டிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி டேஷ் இது போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ பக்கம் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்தில் எல்லா பக்கமுமே சேம் தான். ஸோ எல்லா பக்கமும் 10 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வருது இல்லையா, இது அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரை வட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை வட்டம். ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு சதுரம் இருக்கா, இதில் இங்கே ஒரு அரை வட்டம், இங்கே ஒரு அரை வட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே கீழே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த கேப்பு, இதை 1, இதை 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், அதே செவ்வகத்தில் சதுரத்தில் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பார்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன், 3, 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, இந்த மாதிரி கேப் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ கிடைக்குது. பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4ன்னு இந்த கேப் நிழல் இடாமல் இருக்காங்க இல்லையா, அந்த கேப்போட வேல்யூஸ் நான் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சதுரத்துலேருந்து இதை கழிச்சிட்டேன்னா நிழல் இட்டிருக்காங்க இல்லையா, அது நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த 1, 2, 3, 4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பக்கம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் தான். அப்போது இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டரா. ஸோ என்ன அர்த்தம், இந்த வட்டம் வந்து அரை வட்டம். ஓகேங்களா? ஸோ அரை வட்டத்தோட விட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான், இது 10, இது 10. ஓகேங்களா? ஸோ அரை வட்டத்தோட விட்டம் வந்து 10 அப்படின்னா அரை வட்டத்தோட ஆரம் என்ன, 10/2 = 5. ஸோ இங்கேயும் நமக்கு ஆரம் வந்து 5ன்னு தான் கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு, அரை வட்டம் ரேடியஸ் வந்து சேமாக தான் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த அரை வட்டத்தையும் இந்த அரை வட்டத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே வட்டமாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரே வட்டமாக மாற்றிக்கிறேன், இதோட ரேடியஸ் 5. ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரே வட்டமாக மாற்றிக்கிறேன். மேலே அரை வட்டம், கீழே அரை வட்டம் ஜாயின் பண்ணி ஒரே வட்டமாக மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம இந்த சதுரத்தோட பரப்பளவில் இருந்து இந்த 2 அரை வட்டத்தோட பரப்பளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கேப் வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? அந்த 2 அரை வட்டத்தையும் நான் ஒரு வட்டமாக மாற்றிக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணிக்கணும், நம்ம அந்த சதுரத்தோட பரப்பளவில் இருந்து அந்த வட்டத்தோட பரப்பளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கேப்பில் இருக்க வேல்யூஸ் தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நான் இந்த கேப்பில் இருக்கிறது மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஷேப் என்னன்னு நமக்கு தெரியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது, அதனால் தெரிஞ்சதுலேருந்து அதை கொண்டு வரேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ 1, 2க்கான பரப்பளவு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் வட்டத்தின் பரப்பளவு. ஸோ வட்டத்தின் பரப்பளவுன்னு நான் போட்டிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 2 × அரை வட்டத்தின் பரப்பளவுன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 அந்த இடத்துல ஒரு 2 வரும், 2 கேன்சல் ஆயிரும், நமக்கு வந்து வட்டத்தின் பரப்பளவு தான் கிடைக்கும். ஓகேங்களா?
ஓகே, சதுரத்தின் பரப்பளவு என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம் மைனஸ் வட்டத்தின் பரப்பளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர். இந்த இடத்துல பை வேல்யூ 22/7. ஆர் பார்த்தீங்க அப்படின்னா 10ங்கிறது விட்டம். ஸோ 10ல் பாதி தான் ஆரம். அப்போ 5 × 5. ஸோ இது என்ன ஆகும்? 100 மைனஸ் 22 × 25 / 7. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இது கூட பெருக்கி கூட்டிக்கலாம். அப்போ 700 மைனஸ் 22 × 25 பெருக்குனா என்ன வரும்? 2 10 மீதி 1 10 11 4 4 0 5 5. அப்போ 550ன்னு கிடைக்கும். அப்போ 550 / 7. ஸோ கழிச்சா அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 50 150 / 7ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 150 / 7 டிவைட் பண்ணி போடலாமா? டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 7 14 மீதி 1 0 இந்த கீழே வந்துடும். 1 7 7 மீதி 3 புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா 4 7 28 மீதி 2 0 சேர்த்திக்கலாம். எத்தனை டைம் வரும்? 2 7 14. இப்போ மீதி என்ன வரும்? 6ன்னு கிடைக்கும். புள்ளி வச்சுக்கிறதால 0 சேர்த்திக்கலாம். 8 7 56 மீதி 4ன்னு கிடைக்கும். இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதோட நிறுத்திக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம்? 21.428ன்னு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி ஒன்று சேர்த்திக்கலாம். ஏன்னா இது 5க்கு மேலே இருக்கு. அப்போது 21.43ன்னு போடலாம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல 2 தசம இடத்திருத்தமாக எழுதணும் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த 8 5க்கு மேலே இருக்குது. அப்போ முன்னாடி ஒன்றை கூட்டிக்கலாம். ஸோ 21.43ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா? இந்த கேப் 2க்கான வேல்யூ. அதாவது 1 2க்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 21.43. அதே மாதிரி தான் அடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு சேம் அதே தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். ரேடியஸும் பக்கமும் எல்லாமே சேம் தான். அப்போ 3 4க்கு கண்டுபிடிச்சாலும் 21.43 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 1 2 3 4 இந்த ஹோல் வேல்யூஸ்க்கு நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் கூட்டினாலே போதும். என்ன வரும் பாருங்கள்? கூட்டினீங்க அப்படின்னா 42.86 86ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்த கேப்புக்கு உண்டான வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கேப்புக்கு உண்டான வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கணும்? சதுரத்தில் இருந்து கேப் எல்லாமே கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ்க்கான பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் 1 2 3 4ன்னு கேப் இருக்கு இல்லையா? அந்த கேப்போட பரப்பளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு கிடைச்சிரும். இந்த இடத்துல 1 2 3ன்னு போட்டாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா நிழலிடப்படாத பரப்பு, நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு. ஏன்னா சதுரத்தில் அது மட்டும்தான் அவங்க இது பண்ணல, ஷேர் பண்ணல. ஓகேங்களா? ஷேர் பண்ணதோட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை சதுரத்துலேருந்து கழிச்சிடணும். ஸோ சதுரத்தோட பரப்பளவு என்ன? பக்கம் இன்ட்டு பக்கம் மைனஸ் இந்த வேல்யூஸ் என்ன கிடைச்சிது? ரெண்டையும் கூட்டும்போது 42.86ன்னு கிடைச்சிதா? ஸோ 100 மைனஸ் 42.86 கழிச்சிட்டா நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ கழிக்கணும். எப்படி கழிக்கலாம்? 100 முழு நம்பர். அப்போ முழு நம்பருக்கு அடுத்து புள்ளி வச்சுக்கோங்க. 42.86 புள்ளிக்கு நேராக புள்ளியை கொண்டு வந்ததுக்கப்புறம் கழிக்கணும். பாருங்கள், இது 10 9 9 9. ஸோ 4 1 7 5. ஸோ புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சுக்கணும். அப்போ என்ன வரும்? 57.14 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த ஷேப் வருதோ அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சி கூட்டணுமா கழிக்கணுமா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இப்படி இருக்கிறதால இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இதையும் நான் அரை வட்டம்னு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சதுரத்துலேருந்து அதை கழிச்சு அப்படின்னா நமக்கு இந்த கேப் கிடச்சிரும். இதை 1 இது 2ன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் வர்றது இந்த இது இருக்கு இல்லையா? இதோட பரப்பளவை கண்டுபிடிச்சி
சதுரத்துலேருந்து கழிச்சோன்னா இந்த கேப் கிடச்சிரும். ஸோ இந்த கேப் எல்லாமே கிடச்சிரும். நிழலிடப்படாத பரப்போட பகுதியோட பரப்பளவு கிடச்சிரும். அதுலேருந்து அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சதுரத்துலேருந்து கழிச்சோம் அப்படின்னா இந்த நிழலிடப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, இதோட பரப்பளவு கிடச்சிரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ள ஒழுங்கற்ற பலகோண வடிவ நிலத்தின் பரப்பளவை காண்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்காமா, இந்த நிலத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ இது என்ன, கூட்டு வடிவங்களில் இருக்க சம். ஓகேங்களா, ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்க ஷேப் எல்லாத்தையும் பரப்பளவு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டினா ஈஸியாக கிடச்சிடும். பாருங்கள், இது ஒரு முக்கோணம். இதை 1ன்னு வச்சுக்கிறேன், இதை 2ன்னு வச்சுக்கிறேன், இதை 3, இந்த ரெண்டையும் சேர்த்து நான் 4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஹோல் முக்கோணம் இருக்கு இல்லையா, இது அப்படியே சேர்த்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரே முக்கோணமாக வச்சுக்கிறேன். நீங்கள் 2 முக்கோணமாகவும் வச்சு போட்டுக்கலாம். இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம்னு வச்சும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 4 இது இருக்குது, 4 ஷேப் இருக்குது. நான் 4ஐயும் கூட்ட போகிறேன். பாருங்கள், இது வந்து செவ்வகம் கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே 6 மீட்டர் இருக்குது, இங்கே 4 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வேறு வேறு டிஸ்டன்ஸ் இருக்கிறதால இது என்ன, சரிவகம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல செவ்வகத்தோட பரப்பளவு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, இது வந்து சரிவகத்தோட பரப்பளவு. ஓகேங்களா, ஓகே, இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும், முதல்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தோட அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 5, உயரம் பார்த்தீங்கன்னா 6. இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சரிவகம். ஸோ சரிவகம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு 6, இந்த சைடு 4. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டணும், 10, 13. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இது உயரம், இது வந்து 2 பக்கம். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் போடணும். அடுத்து என்ன இருக்குது, செங்கோண முக்கோணம். அதில் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் 8, உயரம் 4. அதுக்கப்புறம் இந்த ஹோல் முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஒரே முக்கோணமாக எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உயரம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உயரம் 10, அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டணும். பாருங்கள், 5, 10, 18, 26. அப்போ அடிப்பக்கம் மொத்தமாக 26. ஸோ இந்த 4ஓட பரப்பு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். பாருங்கள், பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 பார்த்திங்க அப்படின்னா செங்கோண முக்கோணம். ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி கண்டுபிடிக்கலாம், 1/2 × BH. ஏன்னா ஹைட்டு கொடுத்துட்டாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, அப்போ 1/2 × B 5, H வந்து 6, அடித்து போட்டால் 3. அப்போது 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது மீட்டர் ஸ்கொயர். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க அந்த முக்கோணத்தோட பரப்பளவு. ஓகேங்களா, செகண்ட் என்ன இருக்குது, சரிவகம். ஸோ சரிவகத்தோட பரப்பளவு எப்படி போடலாம், சரிவகத்தின் பரப்பு. ஸோ பரப்பு எப்படி போடலாம், 1/2 × 2 பக்கத்தையும் கூட்டி, ஓகேங்களா, உயரத்தால் பெருக்கி /2ன்னு போடணும். ஸோ 2 பக்கம் என்ன பக்கம், 6, 4. அப்போ 1/2 × 6 + 4 × உயரம் 13. ஓகேங்களா, ஸோ இது என்ன ஆகும், 10ன்னு ஆகும். ஸோ 10/2 × 13 அடித்தா 5ன்னு கிடைக்கும். அப்போ 5 5 மீதி 1 6. அப்போ 65 மீட்டர் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது இருக்க சரிவகத்தோடது. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணணும், 3வது பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ 3வது பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செங்கோண முக்கோணம் தான். ஸோ செங்கோண முக்கோணத்தின் பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 × BH. இந்த இடத்துல 1/2, அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா 8, உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 4. ஸோ அடிச்சு அப்படின்னா இது 2. ஸோ 16 மீட்டர் ஸ்கொயர். இது வந்து 3வது. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஹோல் முக்கோணத்தையும் எடுத்திருக்கேன். அப்போ முக்கோணத்தின் பரப்பு உயரம் இருக்கிறதால நம்ம 1/2 × BHயே யூஸ் பண்ணிக்கலாம். உயரம் இருந்ததுன்னா உயரத்தோட ஃபார்முலா இந்த மாதிரி 1/2 × BHயே போட்டுக்கலாம். உயரம் கொடுக்கல அப்படின்னா ஹெரானோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 × B பார்த்தீங்கன்னா 26, H பார்த்தீங்கன்னா 10. ஸோ அடிச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், 13 130 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 4ஓட பரப்பளவும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த மொத்த உருவத்தோட இந்த நிலத்தோட பரப்பளவு எப்படி போடலாம், நிலத்தின் பரப்பளவு என்ன பண்ணலாம், அந்த 4க்கு கண்டுபிடிச்ச பரப்பளவை நம்ம கூட்டிக்கணும். ஓகேங்களா, 1 + 2 + 3 + 4க்கும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த பரப்பளவை கூட்டிக்கணும்.
கூட்டலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 15. செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா 65, தேர்டுக்கு 16, ஃபோர்த்துக்கு 130. ஸோ கூட்டுங்க. 60, 70, 80 ப்ளஸ் 146. 6, 12 மீதி 1 2. அப்போ 226 மீட்டர் ஸ்கொயர் தான் வந்து அந்த நிலத்தோட பரப்பளவு. ஓகேங்களா? ஸோ நான் இதை ஒரே முக்கோணமாக வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் இது தனியாக வச்சும் போடலாம். போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ கூட்டு வடிவம் கொடுத்துட்டாலே அது என்னென்ன வடிவம் இருக்கோ அதை தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதோட பரப்பளவு கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டிக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க கூட்டு வடிவங்கள் பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3D தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3Dயில் சம் இருக்கும். நம்ம வந்து அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 7ல் ஹெரால்ட்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்கும். அதையும் அதுக்கப்புறம் நாற்கரத்தோட பரப்பளவு சுற்றளவு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட பார்த்தீங்க அப்படின்னா 2D முடிஞ்சது. அதுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து 3D நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.